என்னடா நீங்க ஒரு பெரிய மேனுஃபேக்சரிங் கம்பெனி வச்சிருக்கீங்க இப்படி சொல்றீங்கன்னு கேட்காதீங்க. எங்க கடையிலே பாத்தீங்கன்னா 6 months ரீப்ளேஸ்மெண்ட், 2.5 years சர்வீஸ், 1 year ரீப்ளேஸ்மெண்ட், 2 years சர்வீஸ், டோட்டல் 3 yearsக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியும் இருக்கு. யூசுவலா நம்ம வந்து 3% டிஸ்கவுண்ட் கொடுப்போம். இப்போ இந்த கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர்க்காக 5% டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். நம்ம 7% டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் 40 இன்ச்சுக்கு. ஸோ 7% டிஸ்கவுண்ட்க்கு அப்புறம் 40 இன்ச் டிவி உங்களுக்கு 10,509 ரூபாங்க. மேடம் இது சேலஞ்சபிள் பிரைஸ் தான் மேடம், எங்கேயுமே கிடைக்காது இல்லையா? எங்கேயுமே கிடையாதுங்க சார். நான் சொல்ற ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி, அதுவும் நீங்க தெளிவா கேளுங்க. லைன் வருதா மாத்திக்கலாம், ஃபுல் டிஸ்ப்ளே தெரியல, ஒரு சைடு தெரியுது ஒரு சைடு தெரியல, ஸ்பீக்கர், சென்சர், பேக் லைட், போர்டு, இந்த மாதிரி எந்த இஷ்யூனாலுமே நான் சென்சர் இஷ்யூனா கூட நான் சொல்றேன் உங்களுக்கு சென்சர்லாம் மாத்தி தர மாட்டேன். டிவி கொடுத்துட்டு புது டிவி எடுத்துக்கோங்க. மேடம் அதுக்கப்புறம் வந்து பெரிய பெரிய சைஸ்லாம் சொல்லியிருக்கீங்க, 22,000 வந்திருக்கு, அதுக்குள்ள இஎம்ஐ கேட்பாங்க, இருக்குங்களா? தாராளமா சார். கார்டு இருக்கு, கிரெடிட் கார்டு இருக்குன்னா கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணி நீங்க எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம கிட்டே இஎம்ஐ ஃபெசிலிட்டி இருக்கு. இது கோல்டன் இஎம்ஐ ஸ்கீம்னு சொல்லுவோம். 1000 ரூபாய் மினிமம் ஸ்டார்டிங். நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு 1000 ரூபாய். இது மாசம் மாசம் கிடையாது, வாரம் வாரம் டெய்லி கூட நீங்க கட்டலாம் உங்களால முடியும்னா. நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துலயே கட்டிலாம் எடுத்திருக்காங்க. பண்ணும்போது நம்ம பேஸ் ரேட் சொல்றோம்ல, அந்த ரேட் வந்து ஃபிக்ஸ்டு. நீங்க கட்டிக்கிட்டே வருவீங்க. இப்போ ஒரு 3 மாசத்துல எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ரேட் அதிகமாச்சுன்னா நீங்க அந்த 24,500க்கே எடுத்துப்பீங்க. டீலர்ஷிப் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஒன்னும் பெருசா கிடையாது. நீங்க செக்யூரிட்டி டெபாசிட் பண்ண தேவையில்லை. 10 லட்சம் 15 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணணும்னு கிடையவே கிடையாது. கடை கூட இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இதெல்லாம் விட எங்களோட பிராண்ட் நேம் துசாஷால நீங்க வியாபாரம் பண்ணணும்னு வேண்டவே வேண்டாம். உங்களோட பேர்ல நீங்க ஆரம்பிக்கணும். நீங்க ஒரு டிவி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களோட யூடியூப் பேர் டிக்கெட் பாக்கெட். நீங்க லோகோ மட்டும் நான் கேக்குற மாதிரி கொடுத்துட்டீங்கன்னா டிவி ஆன் பண்ணும்போது உங்க லோகோ, டிவிக்கு மேல உங்க லோகோ, ரிமோட்ல, பாக்ஸ்ல, எம்ஆர்பி ஸ்டிக்கர்ல எல்லாத்துலயும் உங்க லோகோ போட்டு தரேன். 6 டிவி எடுங்க சார். ஏதாவது ஒரு 6 டிவியா? ஏதாவது ஒரு 6 டிவி சார். உங்களோட பிராண்ட் நேம் போட்டு புதுசா ஒரு பிராண்டே நீங்க உருவாக்கிடலாம். உங்களோட ஓன் பிராண்ட்ல 6 டிவி எடுத்தாலே டீலர்ஷிப் நான் கொடுக்குறேன். ஸோ ஹாய் ஹலோ வணக்கம் மக்கள், நீங்கள் பட் டிக்கெட் பாய் யூடியூப் சேனல் நான் வச்சேன். ஸோ இன்னைக்குள்ளார நான் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை வந்து துஷாஷா ஷோரூம் வந்திருக்கேன். ஸோ மேடம் பார்த்துருக்கோம். ஸோ மேடம் நீங்கள் வந்து எப்பயுமே கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னாலே அது ஏதாச்சும் ஒரு புதுமையான விஷயம் ஆரம்பிச்சிருப்பீங்க. சரி கண்டிப்பாக தான் பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை பற்றி கொஞ்சம். ஆமாம் சார், கண்டிப்பாக. சென்னையிலே வந்து நம்ம இன்னும் கவர் பண்ணிட்டு இருக்கோம். சென்னையில் திருவெற்றியூர்ல இந்த மாசம் ஒரு பிரான்ச் நம்ம ஓபன் பண்ணிருக்கோம். திருவெற்றியூர்ல டோல்கேட் மெட்ரோ ஹீரோ ஷோரூம் ஒன்னு இருக்கு. முத்தூட் பினான்ஸ்க்கு மேல நம்மளோட துசாஷா ஷாப் வந்திருக்கு. பிரான்ச்சஸ் வந்து இன்னும் நிறைய போட்டுட்டு இருக்கோம். இப்போதைக்கு திருவெற்றியூர்ல போட்டிருக்கீங்க. முக்கியமா சொல்லணும்னா இது எதுவுமே பிரான்ச்சஸ் கிடையாது, இவங்க ஓன் பிரான்ச் வச்சிருக்காங்க. மேடம் எங்கெல்லாம் பிரான்ச் வச்சிருக்கீங்க அப்படிங்கறத கொஞ்சம் சொல்லுங்க. தாராளமா சார். சென்னையை பொறுத்த வரைக்கும் நம்ம அண்ணா நகர் மெயின் பிரான்ச், அதுக்கப்புறம் கொளத்தூர், தாம்பரம், இப்போ திருவெற்றியூர்ல போட்டிருக்கோம். அண்ட் செங்கல்பட்டுலயும் திருத்தணியிலும் நமக்கு பிரான்ச்சஸ் இருக்கு. இது மட்டும் இல்லாம வெளியில பாத்தீங்கன்னா நம்ம விழுப்புரம் அண்ட் கோயம்புத்தூர்லயும் பிரான்ச்சஸ் இருக்குங்க சார். சூப்பர் மேடம். அதாவது பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல நிறைய முக்கியமான பிளேஸ் எல்லாத்துலயும் உங்க பிரான்ச் இருக்கு. ஆமாங்க சார். இதெல்லாம் டெலிவரி எல்லாம் பண்ணுவீங்களா சார்? நம்மள வந்து பாத்தீங்கன்னா பிரான்ச்சஸ் ஏன் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கோம்னா எல்லாருக்குமே கொஞ்சம் பக்கம் பக்கம் இருக்கவங்க வந்து வாங்கிக்கணும். ஏன்னா டிவின்றத வந்து பார்த்து லைவா பார்த்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி கிளாரிட்டி எப்படி குவாலிட்டி எப்படின்னு பார்த்து வாங்குறது, அதுக்காக தான் பண்றோம். இல்ல நான் தூரமா இருக்க வெளியூர்ல இருக்க வாங்கணும்ன்றவங்களும் தாராளமா வாங்கலாம். பாத்தீங்கன்னா பார்சல் த்ரூவா வாங்கிக்கலாம். நீங்க நம்ம கால் பண்ணீங்கன்னா எல்லா டீடைல்ஸும் கொடுப்போம். பேமெண்ட் வந்து என்னன்றது சொல்லுவோம். பேமெண்ட் என்ன மோடு, பேமெண்ட் போட்டிங்கன்னா நம்ம பார்சல்ல போட்டு விடுவோம். பார்சல்லையும் டேமேஜ் ஆகாம இருக்கிறதுக்கு டிவிக்கு முன்னாடி பிளைவுட் வச்சு பண்றோம் சார். ஸ்பெஷல் பேக்கிங் தான். ஏன்னா டேமேஜ் ஆகாம போகணும்ன்றது தான் நம்மளோட கான்செப்டே. ஏன்னா காசு கொடுத்து வாங்குறீங்க, அது டேமேஜ் ஆகாம போகணும். நீங்க டிவி வாங்கிட்ட பிறகு ஒரு அன்பாக்சிங் வீடியோ மட்டும் எடுத்துக்கோங்க. டேமேஜ் இருந்ததுன்னா நீங்க அதை வந்து கிளைம் பண்ணிக்கலாமா? சூப்பருங்க. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா எங்க வேணாலும் போய் வாங்கிக்கலாம்னு சொல்றாங்க. ஸோ மேடம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து கரண்டா வந்து என்ன ஆஃபர் போயிட்டு இருக்குது? ஆஃபர் வந்து செம சூப்பரான ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்குங்க சார். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே 3, 5, 7ன்ட்டு எப்போவுமே ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம கொடுத்துட்டு இருக்க ரேட்லேருந்து இப்போ இந்த கிறிஸ்மஸ்க்காகவும் நியூ இயர்க்காகவும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 5%, 7%, 10% வரைக்குமே ஆஃபர் கொடுக்குறோம். 10% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். சூப்பருங்க. இது இந்த ரீப்ளேஸ்மெண்ட்னு சொல்லுவீங்களே மேடம், அது அந்த ரீப்ளேஸ்மெண்ட்டும் இருக்குங்க சார். ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியான அமௌண்ட்டுங்க. ஒரு டிவிக்கான ரேட்டுக்கு பதிலாக 2 டிவிக்கான ரேட்டு, 3 டிவிக்கான ரேட்டு நம்ம துசாஷால எப்போவுமே பண்ண மாட்டோம். நம்ம எப்போவுமே அஃபோர்டபிள் ரேட்டு, அதுல இருந்து ஆஃபர் டிஸ்கவுண்ட்ஸும் இருக்கு. அண்ட் இதுக்கு ஒரு மினிமலான அமௌண்ட் அது வீடியோக்குள்ள நான் உங்களுக்கு தெளிவா நான் சொல்றேன் சார். ரைட் மேடம். சரி மேடம், இப்போ வந்து நீங்க ஆஃபர் நிறைய சொல்லியிருக்கீங்க. ஸோ இதெல்லாம் மக்களுக்கு ஏதாவது கிஃப்ட் ஏதாவது கொடுப்பீங்களா சார்? கிஃப்ட்
கிஃப்ட்ன்ற பேர்ல நீங்க கேக்குறது எல்லா கடையிலயும் இப்ப போனா இந்த gift அந்த gift நீங்க வாங்க 5 பொருள் தரேன் 10 பொருள் தரேன் 15 பொருள் தரேன். இந்த பொருளுக்குலாம் காசு யார்கிட்ட வாங்குறாங்க? கஸ்டமர் கிட்ட இருந்து தான் வாங்குறாங்க. 1000 ரூபாய் கொடுங்க, இல்ல பொருளோட ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுறாங்க. நம்ம வீடியோவை பார்த்தா உங்களுக்கே தெரியும். இன்னைக்கு நான் வீடியோல சொல்ற ரேட் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். எப்பயும் நான் சொல்ற அதே ரேட்டு தான், டிஸ்கவுண்ட் தான் நான் எக்ஸ்ட்ராவா கொடுத்துருக்கேன். அதனால நம்ம துசாஷாவை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ கிஃப்ட்ஸ் எல்லாம் கிடையாதுங்க. ஏன்னா ஃப்ரீ கிஃப்ட்னு சொல்லி எல்லாரும் காசு உங்ககிட்ட தான் வாங்குறாங்க. நான் அதுக்கு பதிலா gift கொடுக்கிறதுக்கு பதிலா ரேட்டை ஃபுல்லா கம்மியா இறக்கி இருக்கேன். டிஸ்கவுண்ட் செம சூப்பரா கொடுக்குறேன். எல்லாருமே இந்த கிறிஸ்மஸையும் நியூ இயரும் ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். சூப்பர் மேடம். ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு கிளியரா புரியும். ஸோ ஃபுல்லா பாருங்க. மேடம் வணக்கம், நல்லா இருக்கீங்களா? வணக்கம் சார், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். சொல்லுங்க மேடம், இப்போ என்ன மேடம் ஆஃபர் போயிட்டு இருக்கு? சரி, ஆஃபர் வந்து நம்ம கடையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா தெரியும். எப்பவுமே வந்து ஆஃபர் போயிட்டு இருக்கும் 365 நாளும். இப்போ இந்த கிறிஸ்மஸ்க்கும் நியூ இயர்க்காகவும் நம்ம ஸ்பெஷலாக ஆஃபர் கொடுத்துருக்கோம். யூஸ்வலாக கொடுத்துருக்க டிஸ்கவுண்ட்லேருந்தே அதிகமாக டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம் சார். முன்னாடி நம்ம பேசின மாதிரியே ஃப்ரீ கிஃப்ட்ஸ் எல்லாம் நம்ம கடையில் கிடையாது. கிஃப்ட்ன்ற பேரில் உங்ககிட்டயே உங்கள் காசை வாங்கிட்டு பொருளை நான் ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி கொடுக்க மாட்டேன். அதுக்கு பதிலாக எங்கள் ரேட்டே இன்னும் அடித்து இறக்கி உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன் சார். சூப்பர் மேடம், ஒவ்வொன்றா காட்டுறீங்களா? தாராளமாக சார். ஸோ 24 இன்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஹெச்டி டிவி 1080 பிக்சல் அண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஐபிஎஸ் பேனல் எந்த பக்கத்துலேருந்து பார்த்தாலும் நிழல் மாதிரி உங்களுக்கு தெரியாதுங்க. அண்ட் இது வந்து சிசிடிவி பர்பஸ்க்கு, மானிட்டருக்கு, கேபிள் டிவி, பென்ட்ரைவ் இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனுமே இருக்கு. நார்மல் டிவி, நான் ஸ்மார்ட் டிவி இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 4950 ரூபாய். இது வந்து 3 வருஷம் சர்வீஸ் வாரண்டிக்கான ரேட்டுங்க இன்னைக்கு நான் சொல்றது. ஸோ சர்வீஸ் வாரண்டினா என்னன்றதும் நான் சொல்லிடுறேன். 3 வருஷத்துக்கும் எந்த ஒரு பிரச்சனை அப்படின்னாலும் என்ன இஷ்யூனாலும் அந்த இஷ்யூவை சார்ட் அவுட் பண்ணி கொடுப்போம். அதில் இருக்க பொருளை எடுத்துட்டு வேற புது பொருள் வைக்கணும்னா அந்த பொருளுக்கான காஸ்ட்டை நீங்கள் கட்டுவீங்க. என்னடா நீங்கள் ஒரு பெரிய மேனுஃபேக்சரிங் கம்பெனி வச்சுருக்கீங்க இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்காதீங்க. எங்கள் கடையிலே பார்த்தீங்கன்னா 6 months ரீப்ளேஸ்மெண்ட் and 2.5 years service, 1 year replacement, 2 year service, total 3 yearsக்கும் replacement வாரண்டியும் இருக்கு. அதுக்கான ரேட்ஸ்லாம் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஸ்பெஷலா இன்னொரு ஆஃபரும் இப்போ போயிட்டு இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா 12 மாசம் ரீப்ளேஸ்மெண்ட், 24 மாசம் சர்வீஸ். ஸோ முன்னே நான் சொன்னேன் நாங்கள் 1 year ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்குறோம். அந்த ரேட்டையும் பிரேக் பண்ணி 1 year ரீப்ளேஸ்மெண்ட்ல ரொம்ப மினிமமான அமௌண்ட். இப்போ நான் 4950ன்றது வந்து 24 இன்ச்க்கான ரேட் சொன்னேன். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா வெறும் 299 ரூபாய். 4950 கூட 299 மட்டும் கொடுத்தீங்கன்னா 1 yearக்கு ரீப்ளேஸ்மெண்ட், 2 years சர்வீஸ் வரும். அதே 32 இன்ச்சுக்கு 499ங்க, 40 இன்ச்சஸ்க்கு 799, 43 இன்ச்சஸ்க்கு 1299, 50 இன்ச்சஸ்க்கு 1999, 55க்கு 2499, 65க்கு 3499. ஸோ இவ்வளோதான். நீங்கள் கேட்கலாம் இந்த அமௌண்ட் மட்டும் கட்டினா கிடையாதுங்க. நான் சொல்கிற ரேட்லேருந்து இந்த அமௌண்ட்டை எக்ஸ்ட்ராவாக பே பண்ணிங்கன்னா 1 வருஷத்துக்கு டிவியில் லைன் விழட்டும், டிவி பிளாங்க் அவுட் ஆகட்டும், ஸ்பீக்கர் இஷ்யூ, போர்டு இஷ்யூ, பேனல் இஷ்யூ, அந்த மாதிரி எந்த இஷ்யூனாலுமே டிவியை உடையாமல் மட்டும் கொண்டு வாங்க. உங்களுக்கு டிவியை பீஸ் டு பீஸ் மாற்றி கொடுக்குறோம். பீஸ் டு பீஸ். நான் இன்னைக்கு சொல்கிற ரேட்டு என்ன ஆஃபர் கொடுக்குறேன் அது கூட நான் எக்ஸ்ட்ராவாக சொல்கிற இந்த அமௌண்ட்டை மட்டும் கட்டினீங்கன்னா போதும். பீஸ் டு பீஸ் 1 வருஷத்துக்கு எத்தனை முறை வேணாலும் நான் மாற்றி தரேன். எந்த பிரச்சனை வந்தாலும் டிவி உடையாம மட்டும் நீங்கள் கொண்டு வாங்க. ஸோ மற்ற இடத்துல மாதிரி போர்டுக்கு வாரண்டிங்க, எனக்கு இதுக்கு வாரண்டிங்க, அதுக்கு வாரண்டிங்க, வாரண்டி கவர் ஆகுதுங்க, இதெல்லாம் கிடையவே கிடையாது. இந்த அமௌண்ட்டை பே பண்ணிங்கன்னா டிவியை கொண்டு வந்து கொடுத்துட்டு நீங்கள் வேற டிவி எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கலாம். 32 இன்ச்சஸ்ல 4 வெரைட்டி வச்சிருக்கோம் சார். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 24 பார்த்த மாதிரியே நான் ஸ்மார்ட் டிவி, உங்களுக்கு சிசிடிவி பர்பஸ்க்கு, கேபிள் டிவி, பென் டிரைவ், அதுக்கப்புறம் மானிட்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் 6700 ரூபாய். 6700 ரூபான்றது 3 years சர்வீஸ் வாரண்டிக்கான ரேட்டு. உங்களுக்கு 1 year ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு நான் சொன்ன மாதிரி இந்த 6700 ரூபாய் கூட வெறும் 499 ரூபாய் கொடுங்க. உங்களுக்கு 1 வருஷத்துக்கு ரீப்ளேஸ்மெண்ட் அண்ட் 2 வருஷத்துக்கு சர்வீஸ் வாரண்டியும் கொடுத்துட்றோம். அடுத்தது 32லே வந்து உங்களுக்கு ஸ்மார்ட்னும் போது இது வந்து ஆண்ட்ராய்டு 11 வெர்ஷன், 12 வெர்ஷன், 1 GB, 8 GB, 2 GB, 16 GB இதில் எல்லா ஆப்ஸும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் உங்களுக்கு மிராகாஸ்ட் ஆப்ஷன் எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் டிவி, இது வந்து ஃப்ரேம்லெஸ் டிவி, அதுக்கப்புறம் ஃப்ரேம்லெஸ்லேயே வாய்ஸ் ரிமோட்டு.
ஸோ நம்ம 32 இன்ச் ஸ்மார்ட் டிவியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7850 ரூபாங்க சார். யூஸ்வலாக நம்ம வந்து 3% டிஸ்கவுண்ட் கொடுப்போம். இப்போ இந்த கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர்க்காக 5% டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் நம்ம. ஸோ 5% டிஸ்கவுண்ட் போக 7458 ரூபாய். ஸோ 7458 ரூபான்றது 3 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டி. உங்களுக்கு 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வேணும்னா வெறும் 499 ரூபாய் கொடுத்துட்டு உங்களுக்கு 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு எடுத்துக்கலாங்க சார். ஸோ அடுத்தது 40 இன்ச். 40 இன்ச்சில் பார்த்தீங்கன்னா 4 மாடல் இருக்கு. ஃப்ரேம் டிவி, ஃப்ரேம்லெஸ் டிவி, ஃப்ரேம்லேயே வாய்ஸ் ரிமோட், ஃப்ரேம்லெஸ்லேயே வாய்ஸ் ரிமோட்னு இருக்கு. ஸோ இங்கே ஃப்ரேம்லெஸ் இருக்கு. ஃப்ரேம்லெஸ்னும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு H2H பேனல் வந்து கவர் ஆகும். உங்களுக்கு நல்ல ஒரு சினிமாட்டிக் வியூயிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இருக்கும். இதில் ஸ்டார்டிங் ஃப்ரேம் டிவியோட ரேட் பார்த்தீங்கன்னா 11,300 ரூபாய். இதுலேருந்து நம்ம யூஸ்வலா 5% டிஸ்கவுண்ட் கொடுப்போம். இந்த கிறிஸ்மஸ்க்காக நியூ இயர்க்காக 7% டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் 40 இன்ச்சுக்கு. ஸோ 7% டிஸ்கவுண்ட்க்கு அப்புறம் 40 இன்ச் டிவி உங்களுக்கு 10,509 ரூபாங்க. ஸோ வெறும் 10,509 ரூபாய் 3 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டிக்கான ரேட்டு. இது கூட உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வேணும்னீங்கன்னா 799 ரூபாய் கொடுத்தீங்கன்னா போதும். உங்களுக்கு 1 இயருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் அண்ட் 2 இயர்ஸ் சர்வீஸ்க்கு. நான் திருப்பியும் சொல்றேன், 40 இன்ச்சஸ் ஃப்ரேம் டிவிக்கான ரேட்டு டிஸ்கவுண்ட் அப்புறம் 10,509 ரூபாய். இது கூட 799 ரூபாய் கொடுத்தீங்கன்னா 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் 2 இயர்ஸ் சர்வீஸ் கொடுத்துருவோம். மேடம் இது சேலஞ்சபிள் பிரைஸ் தான் மேடம், எங்கேயுமே கிடைக்காது இல்லையா? எங்கேயுமே கிடையாதுங்க சார். நான் சொல்ற ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி, அதுவும் நீங்க தெளிவா கேளுங்க. ரீப்ளேஸ்மெண்ட்னா எப்படி, எனக்கு பீஸ் டு பீஸ் மாத்தி தருவீங்களா அப்படின்றத கேளுங்க. ஏன்னா யாருமே பண்றது கிடையாது. எல்லாம் வந்து சர்வீஸ் ஃப்ரீன்றாங்க, நீங்க காம்பனன்ட்ஸ்க்கு காசு கட்டணும்ன்றாங்க, இல்ல நான் போர்டுக்கு தான் சொன்னேன்றாங்க, பேக் லைட்டுக்கு தான் சொன்னேன்றாங்க. யாருமே நான் சொன்ன மாதிரி திருப்பி உங்களுக்கு தெளிவா சொல்றேன், லைன் வருதா மாத்திக்கலாம், ஃபுல் டிஸ்பிளே தெரியல, ஒரு சைடு தெரியுது ஒரு சைடு தெரியல, ஸ்பீக்கர், சென்சர், பேக் லைட், போர்டு, இந்த மாதிரி எந்த இஷ்யூனாலுமே, நான் சென்சர் இஷ்யூனா கூட நான் சொல்றேன், உங்களுக்கு சென்சர்லாம் மாத்தி தர மாட்டேன், டிவி கொடுத்துட்டு புது டிவி எடுத்துக்கோங்க, சரிங்களா? இந்த மாதிரி நான் பெட் கட்டி சொல்றேன், யாருமே பண்ணல இந்த மாதிரி. நெக்ஸ்ட் 43 இன்ச்சஸ். 43 இன்ச்சஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 மாடல் வச்சிருக்கோம். ஸோ இதுலேயே வந்து நான் முக்கியமாக சொல்லணும், நம்ம 32லேருந்து காமிச்சது எல்லாமே ஆண்ட்ராய்ட் டிவிஸ் காமிச்சிருக்கோம். நம்மளோட ஆண்ட்ராய்ட் டிவிஸ் எல்லாம் சோனி, சாம்சங், எல்ஜிக்கு 70% 80% மேட்ச் ஆகும். மற்ற பிராண்ட் எடுத்தீங்கன்னா MI, TCL போல 100% மேட்ச் ஆகுங்க. நம்ம கிட்டே கூகுள் டிவி இருக்கு அண்ட் WebOS டிவியும் இருக்கு. அதெல்லாம் எடுக்கும்போது சோனி, சாம்சங், எல்ஜிக்கு 100% மேட்ச் ஆகும். ஸோ அந்த கூகுள் டிவி, WebOS டிவிலாம் 43 இன்ச்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி 3 மாடல் சொன்னேன். ஃபர்ஸ்ட் மாடல் வந்து உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் டிவி வந்துடும் 43ல. அதுக்கப்புறம் 43லே கூகுள் டிவி வந்துடுது, 43லே WebOSம் வந்துடுது. WebOSலாம் எல்ஜிக்கு அப்படியே 100% ஈக்குவலாக இருக்கும். கூகுள் டிவிலாம் சோனிக்கும் சாம்சங்க்கும் ஈக்குவலாக இருக்கும் உங்களுக்கு. அண்ட் 43 ஸ்டார்டிங் நான் சொன்ன அந்த ஃப்ரேம்லெஸ் ஆண்ட்ராய்ட் டிவி, இதுலயும் வந்து நான் சொன்ன மாதிரி எல்லா ஆப்ஸும் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். 30 வாட் ஸ்பீக்கருங்க, 15 வாட்ஸ். நம்ம கிட்ட 32லேருந்து 15 வாட் ஸ்பீக்கர் கொடுத்து 30 வாட் ஸ்பீக்கரோட கொடுக்குறோம். இதோட விலை 43 ஸ்டார்டிங் ஆண்ட்ராய்ட் டிவிக்கான விலை வந்து 14,250 ரூபாய். இது நம்ம யூஸ்வலா 5% டிஸ்கவுண்ட் கொடுப்போம். இப்போ கிறிஸ்மஸ்க்கும் நியூ இயர்க்காக 7% டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். டிஸ்கவுண்ட்டுக்கு அப்புறம் 13,253 ரூபாய் தாங்க உங்களுக்கு 43 இன்ச் டிவி. சூப்பர் மேடம். ஸோ இது வந்து 3 வருஷம் சர்வீஸ் வாரண்டிக்கான ரேட்டு. இது கூட எனக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வேணும் அப்படின்னீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு வெறும் 1,299 ரூபாங்க. நான் ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்குறேன்னு ஒரு டிவி வாங்க வேண்டிய இடத்துல வந்து 2 டிவிக்கான ரேட்டு, 3 டிவிக்கான ரேட் எல்லாம் நான் கொடுக்கல. ஜஸ்ட் சிம்பிளா நீங்க வெறும் 1,299 ரூபாய் கொடுங்க 43 இன்ச்சஸ்க்கு. உங்களுக்கு 1 இயருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டும் 2 இயருக்கு சர்வீஸ் வாரண்டியும் கொடுத்துறேன், பண்ணி கொடுத்துருவீங்க. ஆமாங்க. இது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட கூகுளும் இருக்கு, WebOSம் இருக்கு. அதுக்குமே நம்ம 7% டிஸ்கவுண்ட் கொடுத்துறோம் சார். சூப்பர் மேடம். என்ன மேடம் வித்தியாசம் அது ரெண்டுக்கும் ஆக்சுவலி? சார் நான் அதுதான் சொன்னேனுங்களே, உங்களுக்கு WebOS எடுத்தீங்கன்னா அப்படியே எல்ஜிக்கு 100% ஈக்குவல். உங்களுக்கு இப்போ எல்ஜிலலாம் பார்த்தீங்கன்னா எல்ஜி பேனல் வந்து ரொம்ப, உங்களுக்கு எல்ஜினாலே உங்களுக்கு பேனல் தான். ஸோ அவ்வளோ கிளாரிட்டி, ஷார்ப்னஸ் அண்ட் உங்களுக்கு டே லைட்டு, நைட் லைட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பேனலே அட்ஜஸ்ட் ஆகிருக்கும். அந்த ஒரு ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கு. WebOS போகும்போது கூகுள்னும் போது கூகுள் சோனிக்கு ஈக்குவலாக 100% இருக்கும். கிளாரிட்டி வைஸ், ஷார்ப்னஸ், உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே வீடியோ குவாலிட்டி, ஆடியோ குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 50 இன்ச்லாம் உங்களுக்கு OLED பேனல் 4K வந்துடும். 4Kனா 2160 பிக்சல்லே உங்களுக்கு பிளே ஆகும்.
பென் டிரைவ்ல கூட நீங்க போட்டு பார்த்துக்கலாம் அண்ட் கிளாரிட்டி வைஸ் செம சூப்பரா இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஆண்ட்ராய்ட் டிவிக்கான விலை பார்த்தீங்கன்னா 24,500 ரூபாங்க. இதுல இருந்து நம்ம யூஸ்வலா 7% டிஸ்கவுண்ட் கொடுப்போம். இப்போ இந்த கிறிஸ்மஸ்க்காகவும் நியூ இயர்க்காகவும் 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். ஃபிளாட்டா யாருமே கொடுக்க மாட்டாங்க. 10% டிஸ்கவுண்ட்ல இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 22,050 ரூபாய். ஓ சூப்பர் மேடம். 22,050 ரூபாய் மட்டும். 22,050 ரூபாய் 3 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டிக்கான ரேட்டு. இது கூட ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டிக்கு அதிகமாலாம் கிடையாது. வெறும் 1,999 ரூபாய். ஓகே. இத மட்டும் பே பண்ணீங்கன்னா 1 இயருக்கு ரீப்ளேஸ்மெண்ட், 2 இயருக்கு சர்வீஸ். 50 இன்ச்ல எந்த டிவி நீங்க எடுத்தாலும் அதுக்கான ரேட்ல இருந்து 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். அதுக்கு மேல 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட்க்கு 1,999 கட்டினா போதும். 55 இன்ச்லயும் பாத்தீங்கன்னா 3 மாடல் இருக்கு. ஆண்ட்ராய்ட் டிவி இருக்கு, கூகுள் டிவி இருக்கு, வெப்ஓஎஸ் இருக்குங்க. ஸோ முன்ன சொன்ன மாதிரி வெப்ஓஎஸ் டிவிலாம் எல்ஜிக்கு உங்களுக்கு 100% மேட்ச் ஆகும் அண்ட் சோனி சாம்சங்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி கூகுள் டிவி இருக்கு. ஆண்ட்ராய்ட் டிவிஸும் மற்ற பிராண்டட் டிவிஸ்க்கு 100% மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கு. இது ஆண்ட்ராய்ட் டிவி 55 இன்ச்சுக்கான ஆண்ட்ராய்ட் டிவி பேசிக் மாடல், அதுக்கான ரேட்டு பார்த்தீங்கன்னா 29,250 ரூபாய். இதுல இருந்தும் நம்ம யூஸ்வலா 7% கொடுப்போம். இப்போ இந்த கிறிஸ்மஸ்க்காகவும் நியூ இயர்க்காகவும் 10% டிஸ்கவுண்ட் கொடுத்து 26,325 ரூபாய்க்கே கொடுக்குறோம் நம்ம. இது 3 வருஷம் சர்வீஸ் வாரண்டி. இது கூட உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி வேணும்னா வெறும் 2,499 ரூபாய் கொடுத்தா போதும். உங்களுக்கு 1 இயருக்கு ரீப்ளேஸ்மெண்ட், 2 இயர் சர்வீஸ். இது மட்டும் இல்லாம நம்மளோட பிரான்ச்சஸ் உங்க எல்லாருக்குமே தெரியும், எல்லா இடத்துலயும் நம்ம போட்டுட்டு இருக்கோம். இப்போ கூட திருவற்றியூர்ல இன்னொரு பிரான்ச்சும் ஆரம்பிச்சிருக்கோம் நம்ம. ஸோ அங்கேயும் எங்கே போனாலும் 65 இன்ச்சஸ் வரைக்கும் இருக்கும் உங்களுக்கு. 65 இன்ச்சஸ்லையும் உங்களுக்கு ஆண்ட்ராய்ட், கூகுள், அதுக்கப்புறம் வெப்ஓஎஸ்னு இருக்கு. இதுக்கான ரேட்டும் இதுக்கும் உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் நம்ம. இதுல இருந்து உங்களுக்கு 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டிக்கு வெறும் 3,499 ரூபாய் கொடுத்தீங்கன்னா 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட், 2 இயர் சர்வீஸ். இது மட்டும் இல்லாம 75 இன்ச்லயும் உங்களுக்கு ஆண்ட்ராய்ட், கூகுள் அண்ட் வெப்ஓஎஸ் இருக்கு. இது இல்லாம 75ல இருந்து டச் டிவி, உங்களுக்கு 86 டச் டிவி இருக்கு. 98 இன்ச்சஸ் வரைக்குமே உங்களுக்கு டச் டிவியும் அவைலபிளா இருக்கு. இதெல்லாம் ஆர்டர் பேசிஸ்ல நம்ம பண்ணி தருவோம் சார். சோ மேடம், இப்போ நீங்க வந்து நிறைய ஆஃபரா சொல்லிருக்கீங்களா மேடம்? இதெல்லாம் வந்து எந்தெந்த பிரான்ச்ல இருக்கு மேடம்? இல்ல எல்லா பிரான்ச்லயும் இருக்குமா? எல்லா பிரான்ச்சஸ்லயும் சார். நீங்க கேக்குற கேள்வி கரெக்ட். ஏன்னா நம்மளது எதுவுமே பிரான்ச்சைசி கிடையாது, நம்மளோட டைரக்ட் அவுட்லெட்ஸ். சோ ஃபேக்டரி அவுட்லெட்ன்றத நமக்கு பிரான்ச்சஸும் நான் திருப்பியும் சொல்லிடுறேன். நமக்கு பாத்தீங்கன்னா அண்ணா நகர், தாம்பரம், கொளத்தூர், இது மட்டும் இல்லாம செங்கல்பட்டு, திருத்தணி, இதெல்லாம் சென்னையிலே இருக்கு. இப்போ புதுசா பாத்தீங்கன்னா திருவற்றியூர்ல நம்ம பிரான்ச்சும் போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாம விழுப்புரம் அண்ட் கோயம்புத்தூர்லயும் நமக்கு பிரான்ச்சஸ் இருக்கு. எங்க போனாலும் நான் சொல்ற ரேட்டு, நான் சொல்ற டிஸ்கவுண்ட் எல்லாமே இருக்குங்க சார். நான் சொல்ற ஆஃபரும் இருக்கு. ஆஃபர் இருக்கு. சோ அதான் மேட்டர். ஏன்னா வந்து எல்லாரும் இங்க வந்து வாங்கணும் அப்படி நினைக்க வேணாம். எல்லாரும் உங்க வீட்டுக்கிட்ட எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்க போய் கூட நீங்க வாங்கிக்கோங்க மேடம். அதுக்கப்புறம் வந்து பெரிய பெரிய சைஸ்லாம் சொல்லியிருக்கீங்க, 22,000 வந்துருக்கு. அதுக்கெல்லாம் இஎம்ஐ கேட்பாங்க, இருக்குங்களா? தாராளமா சார். ஒண்ணு உங்க கையில வந்து கார்டு இருக்கு, கிரெடிட் கார்டு இருக்குன்னா கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணி நீங்க எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம கிட்டே இஎம்ஐ ஃபெசிலிட்டி இருக்கு. இது கோல்டன் இஎம்ஐ ஸ்கீம்னு சொல்லுவோம். இஎம்ஐ பாத்தீங்கன்னா நீங்க இதுல வந்து கட்டி முடிச்ச பிறகுதான் டிவி எடுக்க முடியும். நம்ம நகைச்சீட்டெல்லாம் எப்படி கட்டி முடிச்சு நகை எடுக்கிறோங்களா, அதே மாதிரி இங்க கட்டி முடிச்சுதான் டிவி எடுக்கணும். 1000 ரூபாய் மினிமம் ஸ்டார்டிங். நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு 1000 ரூபாய். இது மாசம் மாசம் கிடையாது, வாரம் வாரம் டெய்லி கூட நீங்க கட்டலாம் உங்களால முடியும்னா. நிறைய பேர் பாத்தீங்கன்னா 1 மாசத்துலயே கட்டிலாம் எடுத்திருக்காங்க. இது 12 மாசம் டைம் நாங்க தருவோம். அதுக்குள்ள நீங்க புக் பண்ணும்போது நம்ம பேஸ் ரேட் சொல்றோம்ல, இப்போ ஆஃபர் இல்லாம முன்னாடி நம்ம ரேட் சொல்றோம்ல. இப்போ 50 இன்ச் பாத்தீங்கன்னா 24,500ன்னு சொன்னேன். அந்த 24,500 வந்து போட்டுருவோம் நாங்க. அந்த ரேட் வந்து ஃபிக்ஸ்டு. நீங்க கட்டிக்கிட்டே வருவீங்க. இப்போ ஒரு 3 மாசத்துல எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ரேட் அதிகமாச்சுன்னா நீங்க அந்த 24,500க்கே எடுத்துப்பீங்க. அதிகமாச்சுன்னா அதிகப்படுத்த மாட்டீங்க. ஆனா கம்மியாச்சுன்னு வச்சுக்கோங்க, ரேட் இப்போ 3 மாசத்துல வந்து நான் ஒரு 20,000 ரூபாய் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, 20,000 ரூபாய்க்கு எடுத்துக்கலாம். அப்படிங்களா? ஓ, எந்த அமௌண்ட் வச்சு கட்டிருக்கோமோ அதோட ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே 20,000 ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் நீங்க. இப்போ ஃபெஸ்டிவல் ஆஃபர் போட்டிருக்கோம், நம்ம 10% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி டைம்ல எல்லாம் ஏற்கனவே கட்டியிருக்கவங்க இந்த மாதிரி டைம்ல எடுக்கிறாங்கன்னா அந்த டிஸ்கவுண்ட்ல எவ்வளவு கம்மியாதோ அதுல எடுத்துக்கலாம். எப்படிங்க வாரம் ஒரு மாசம் 1000 கட்டுறது, ஒரு மாசம் 2,000, ஒரு 3,000 சார். மாசம் அவங்க எப்படி வேணா கட்டிக்கலாம் சார். ஆனா மினிமமா ஒரு மாசத்துக்கு 1000 ரூபாய் கட்டணும். அவங்க கையில எப்ப காசு இருக்கோ அந்த காசை வந்து டப்புன்னு
போட்டு எடுத்துக்கலாம். ஆனா நல்ல விஷயம் ஆக்சுவலி ஒரு பெரிய டிவி வாங்கணும்னா இந்த மாதிரி விஷயம் வந்து ரொம்ப நல்ல ஆஃபர். கோல்டன் இஎம்ஐ அதுக்கு கோல்டன் இஎம்ஐ ஸ்கீம் சார். சூப்பருங்க, ஆக்சுவலி நல்லா இருக்குது. ஸோ மேடம் இப்போ அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கடை வச்சிருப்பாங்க ஊர்லலாம் வந்து அவங்க வந்து டீலர்ஷிப் எடுக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு ஏதாவது தாராளமா சார். டீலர்ஷிப் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஒன்றும் பெருசா கிடையாது. நீங்க செக்யூரிட்டி டெபாசிட் பண்ண தேவையில்ல. 10 லட்சம் 15 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணணும்னு கிடையவே கிடையாது. சரிங்களா? கடை கூட இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இதெல்லாம் விட எங்களோட பிராண்ட் நேம் துசாஷால நீங்க வியாபாரம் பண்ணணும்னு வேண்டவே வேண்டாம். யார் பேர்லங்க பண்றது? இதெல்லாம் யாருமே சொல்ல மாட்டாங்க. நான் சொல்றேன் வேற யார் பேர்லாம். இப்போ நீங்க உங்களோட பேர்ல நீங்க ஆரம்பிக்கணும். நீங்க ஒரு டிவி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களோட யூடியூப் பேர் டிக்கெட் பாக்கெட். நீங்க லோகோ மட்டும் நான் கேட்கற மாதிரி கொடுத்துட்டீங்கன்னா டிவி ஆன் பண்ணும்போது உங்க லோகோ, டிவிக்கு மேல உங்க லோகோ, ரிமோட்ல, பாக்ஸ்ல, எம்ஆர்பி ஸ்டிக்கர்ல எல்லாத்துலயும் உங்க லோகோ போட்டு தரேன். பெருசால நீங்க இன்வெஸ்ட் பண்ண வேணாம் சார். 24 இன்ச்ல இருந்து 98 வரைக்கும் இருக்குன்னா 6 டிவி எடுங்க சார். ஏதாவது ஒரு 6 டிவியா? ஏதாவது ஒரு 6 டிவி சார். ஓகே. உங்களோட பிராண்ட் நேம் போட்டு புதுசா ஒரு பிராண்டே நீங்க உருவாக்கிடலாம். உங்களோட ஓன் பிராண்ட்ல 6 டிவி எடுத்தாலே டீலர்ஷிப் நான் கொடுத்துருவீங்க. டீலர்ஷிப் ரேட் அதே மாதிரி அதே டீலர்ஷிப்க்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொன்னல 299 499 1 இயர் ரிப்ளேஸ்மென்ட்க்கு அதே தான் சார். அதாவது மேடம் சொல்ற எல்லா டிவியும் கூகுள் டிவி எந்த டிவி வேணா எடுத்துக்கலாம். 6 டிவி கலந்து எடுத்துக்கிட்டா போதும். எனக்கு டீலர்ஷிப் எடுத்துக்கலாம். நீங்க கலந்து கூட எடுத்துக்கலாமா? ஆமா. சூப்பருங்க, நல்ல ஆஃபருங்க. ஆக்சுவலி நிறைய பேர் வந்து ரொம்ப லைக் பண்ணுவாங்க. அவங்க பேர்ல பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ரொம்ப ஆசையா இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது மேடம் வந்து நீங்களே A to Z பாக்ஸ் வந்து எல்லாமே அவங்க பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா ரொம்பவே பெரிய விஷயம் தான். கடையெல்லாம் வந்து எங்கெங்க இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா? ஸோ வந்து ஃபோன் நம்பரும் கீழே எல்லாம் போட்டுடலாமா? தாராளமா சார். டீலர்ஷிப்க்கு நான் தனியா நம்பர் தரேன். மத்தபடி மத்த ஷாப்புக்கு எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கடையோட லொகேஷனும் நம்பரும் நாங்க கொடுத்துருவீங்க. வேணா கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல பிரான்ச் வச்சிருக்காங்க. எங்கேயாவது போய் வாங்கிக்கோங்க. இதே மாதிரி விஷயம் வச்சுப்போம். டாட்டா பை பை. பை சொல்லுங்க மேடம். பை.